வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு சூப்பரான சுவையான ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஸ்வீட் வந்துட்டு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு நல்ல பழுத்த வாழைப்பழம் வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. எந்த வாழைப்பழமோ இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இதில் 1/2 கப் அளவுக்கு வடித்த சாதம் சேர்த்துக்கலாம். நீங்கள் குக்கர் சாதம் கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. இது வறுத்த அரிசி மாவு, இடியாப்ப மாவு. பாருங்கள், இது போல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் வறுத்த அரிசி மாவு. இது கூட 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெல்லம் இருந்தாலும் வெல்லம் சேர்த்துக்கலாங்க. இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் தாங்க டைம் ஆகும். இப்போ இதை வந்துட்டு மிக்சியில் வச்சுட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நம்ம இதில் பனானா சாதம்லாம் சேர்க்கறனால ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இது போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆப்பச்சோடா சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தாங்க. பனானா சாதம்லாம் சேர்த்துருக்கனால ரொம்பவே சாஃப்டாக தான் இருக்கும். நீங்கள் ஆப்பச்சோடா சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாங்க, இல்லாட்டினா விட்டுறலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்துட்டு ஒரு பணியாரக்கல் அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நீங்கள் நெய் தான் ஊற்றி சுடணுங்கிற அவசியம் இல்லைங்க. எண்ணெய் வச்சு கூட நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு சுட்டு எடுத்துக்கலாம். மொத்தத்துக்கே 5லேருந்து 10 நிமிஷம் தான் டைம் ஆகும். இதை வந்துட்டு நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்கு. நம்ம சாதம் அந்த பனானாலாம் சேர்த்துருக்கனால ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. பேக்கிங் சோடா மட்டும் ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கலாம். 2 நிமிஷத்தில் வெந்ததுக்கப்புறமா நம்ம மறுபக்கமும் வேகிற மாதிரி திருப்பி கொடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான சுவையான ஈவினிங் டைம் ஸ்நாக் வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சே இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.